Hi friends, welcome back to Sunface Collections channel. நாம இப்ப unboxing of new 100 rupees silver commemorative coin பத்தி பார்க்கலாம். இந்த காயினை நான் 12 செப்டம்பர் 2021 அன்று தான் 3615 ரூபாய்க்கு ஆர்டர் செய்தேன். ஒரே வாரத்துல எனக்கு இந்த காயினை ஸ்பீட் போஸ்ட் மூலமா அனுப்பி வச்சிட்டாங்க. வாங்க நாம இப்ப பார்சலை அன்பாக்சிங் பண்ணலாம். இதுதான் எனக்கு வந்த பார்சல். இந்த காயினை எனக்கு இந்திய கவர்மெண்ட் மின்ட் மும்பைல இருந்து அனுப்பி இருக்காங்க. பாருங்க இந்த பார்சலை நல்ல செக்யூர்டா சீல் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கமெமரேட்டிவ் காயின்ஸ்னு இருக்கு. அப்புறம் போஸ்டேஜ் பெய்ட் பை த அட்ரஸ்னு இருக்கு. பாருங்க இதில் 5 இடத்துல சீல் வச்சிருக்காங்க. இப்போ இதை பிரிக்கலாம் வாங்க. இதில் பாருங்க நமக்கு புது காயின் நல்லா பாதுகாப்பாக நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. இந்த காயினை எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டினியல் செலிப்ரேஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் லக்னோ, அதாவது லக்னோ யூனிவர்சிட்டி திறந்து 100 வருடம் முடிந்ததை சிறப்பிப்பதற்காக 100 ரூபாய் சில்வர் காயினை வெளியிட்டிருக்காங்க. வாங்க இந்த காயினை பற்றி பார்க்கலாம். இது ப்ரூஃப் காயின். இதில் ஒரே ஒரு 100 ரூபாய் மதிப்பு மின் செய்யப்பட்ட காயின் மட்டும்தான் இருக்குது. இந்த காயினோட அப்வர்ட் சைடில் லயன் கேபிட்டலும் பாரத் மற்றும் இந்தியானு லெஜண்டும் சத்தியமேவே ஜெயத்தேனு மோட்டோவும் ரூபாய் 100 மின் பண்ணியிருக்காங்க. காயினோட ரிவர்ஸ் சைடில் யூனிவர்சிட்டி ஆஃப் லக்னோவோட பில்டிங் இமேஜ் சென்ட்ரலில் மின் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் மேலே யூனிவர்சிட்டி ஆஃப் லக்னோன்னு இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் லெஜண்ட் இருக்குது. அதுக்கு கீழ் லைனில் சென்டீனியல் செலிப்ரேஷன் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் லக்னோ பில்டிங்க்கு கீழே 1920 முதல் 2020ன்னு இயர் இருக்குது. அதுக்கு கீழே எம்னு மும்பை மின்ட் மார்க் இருக்குது. இந்த காயினோட ரிம்மை பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் பேட்டர்னில் மின் பண்ணியிருப்பாங்க. அதை பாருங்கள், இன்வெர்டட் ட்ரையாங்கிள் டிசைனில் இருக்குது. இந்த காயின் 35 கிராம் எடை இருக்குது. இதோட மெட்டல் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா 50% சில்வர், 40% காப்பர், நிக்கல் 5%, ஜிங்க் 5% இருக்குது. இந்த காயினோட டயாமீட்டர் 44 mm இருக்குது. அது மட்டும் அல்லாது இந்த காயினில் 200 செரேஷன்ஸ் உள்ள ரீடட் எட்ஜ் பேட்டர்ன் இருக்குது. இந்த காயினோட மதிப்பு 3615 ரூபாய். லக்னோ யூனிவர்சிட்டி பற்றி ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க. லக்னோ யூனிவர்சிட்டி ஆரம்பித்தது 1867ஆம் ஆண்டு. ஆனால் அதற்கு ஒரு யூனிவர்சிட்டி என்ற அங்கீகாரம் கிடைத்தது 25 நவம்பர் 1920ஆம் ஆண்டு. இந்த லக்னோ யூனிவர்சிட்டி இந்தியாவின் 11வது யூனிவர்சிட்டி ஆகும். 100 ஆண்டுகளை வெற்றிகரமாக முடித்து கம்பீரமாக நிற்கிறது. இந்த யூனிவர்சிட்டியிலிருந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பல ஸ்டேட்டோட கவர்னர்ஸ், நீதிபதிகள், IAS அதிகாரிகள், சயின்டிஸ்டுகள், உலக புகழ்பெற்ற ஆன்மீக தலைவர்கள் என பலர் உருவாகியுள்ளனர். அவர்களில் ஒரு சிலர்: சங்கர் தயாள் சர்மா, 9th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா; சுர்ஜித் சிங் பர்னாலா, ஃபார்மர் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு; ரித்து கரிதாய், இஸ்ரோ சயின்டிஸ்ட்; சுவாமி சின்மயானந்தா, ஃபவுண்டர் ஆஃப் சின்மயா மிஷன்; சுரேஷ் ரெய்னா, இந்தியன் கிரிக்கெட்டர். இந்த லக்னோ யூனிவர்சிட்டி இன்னும் பல நூற்றாண்டுகள் தொடர்ந்து உலகத்தரம் வாய்ந்த கல்வியை இன்றைய இளம் தலைமுறைக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை தொடர்ந்து பார்க்க முடியும். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.